ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் மீன் ஊறுகாய் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம இன்னைக்கு மீன் ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மீனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். மசாலா மிக்ஸ் பண்ணி பொரிக்க போகிறோம். பொரிச்சிட்டு அடுத்து ஊறுகாய் பண்ணலாம். மஞ்சள் போடுவோம், மிளகு பொடி, மல்லிப்பொடி போடுவோம், தேவைக்கு உப்பு, அதை மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஆயில் இதுக்கு கூட ஊற்றி நம்ம விரவும். மசாலா எல்லா இடத்துலையும் படிய மாதிரி நல்லா விரவி எடுப்போம். இப்போ நம்ம ஃபுல்லாக விரைவி எடுத்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணுவோம். இப்போ இஞ்சியாக தோல் எடுப்போம். நம்ம 2-3 பச்சை மிளகாய் வெட்டி எடுப்போம். இதை நல்லா சின்னதாக பண்ணிப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பேனை வைப்போம். நல்லா காஞ்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. நம்ம மீனை பொரிப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டு, அப்புறம் இந்த இஞ்சி சதைச்சு எடுப்போம். நல்லா மீனெல்லாம் வெந்தாச்சு. பொரிச்சு கடுகு போடுவோம். நம்ம அதே எண்ணெயில் தான் பண்ணியோம். மீன் பொரிச்சு மீதி வந்த எண்ணெயில் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு 3 போடலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுவோம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் நல்லெண்ணெயில் பண்ணுறோன்னா நிறைய நாளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 1 வாரம் வரைக்கும் ஓடுதானு தெரியாது, அதுக்கு முன்னாடியே தீர்ந்துடும். நம்ம ஏற்கனவே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இதே கூட கொஞ்சம் வெந்தயம் போடுவோம். நம்ம இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். ஏற்கனவே போட்டேன், அதனால தான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கூட மிளகு பொடி போடுவோம். இதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். நம்ம பொரிச்சு வச்ச மீனை எல்லாம் இதை கூட ஆட் பண்ணோம். வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நாளைக்கு சாப்பிட்டா தான் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா இருக்கும். இதுக்கு சாப்பிட்டு பார்ப்போம். பூண்டு நல்லா பொரிஞ்சிருக்கு. சூப்பர். அருமை. ஓகே, பை. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.